ஸ்வீட்டி, நம்ம வீடு காலி பண்ணி போகிறோம். ஜாமான்லாம் எடுத்து எல்லாத்தையும் இது பண்ணி வச்சாச்சு. போமா பாரு, அம்மா ஜாமான்லாம் எடுத்து வச்சிட்டேன். கிளம்புவோமா? நீ மட்டும் இன்னும் படுத்துருக்க, வரலையா நீ? அப்போ பாப்பா ஸ்வீட்டி இங்கே பாரு, இந்த அம்மா போகிறேன், பாய். இங்கே பாரு, இங்கே பாரு. இனிமேல் நம்ம இங்கே இருக்க போகிறதில்ல, வேறு வீட்டுக்கு போகிறோம். தெரியுதா இல்லையா உனக்கு? எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீ நல்லா ஜம்பமாக தூங்கிட்டுருக்க, எந்த கவலையும் இல்லாமல் தூங்கிட்டுருக்க. இந்த பாரு, ஜாமான்லாம் எடுத்து வச்சிட்டோம் பாரு. நீ மட்டும் நல்லா தூங்கிட்டு இருக்க. இங்கே பாரு, எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இந்த வாடகை வீட்டில் ஒரு பிரச்சனை என்னன்னா, நாய் வச்சுக்கக்கூடாது. அப்புறம் என்னென்னா, தெரியாமல் நம்ம கேட்டை தாப்பா போடாமல் வந்துட்டு, பகலில் கூட கேட்டை தாப்பா போடாமல் மறந்துட்டு கூட நம்ம தாப்பா போடாமல் வந்துடக்கூடாது. இது ஒரு கம்ப்ளைண்ட்டு. ஆனால் அந்த சொந்த வீடு இருக்கிறவங்களாம் வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள என்னென்ன கஷ்டப்படுத்தணுமோ அனைத்தும் படுத்துகிறாங்க. இந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் என்றைக்கு சொந்த வீட்டுக்கு போகிற யோகம் வருதுன்னு எனக்கு தெரியலை. எத்தனை பேர் நீங்களாம் வாடகை வீட்டில் இருந்துட்டு இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்கன்னு தெரியலை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. யார் யார் அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கீங்கன்றதை நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இல்லை எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையா, இல்லை என்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்ட்டு. நாங்கள் ஆல்ரெடி வீடு பார்த்துட்டோம். அந்த வீடியோ கூட நான் ஷார்ட்டில் போட்டிருந்தேன். எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம். வீட்டில் நம்ம வாயிலா ஜீவன் வளர்க்குறது ஒரு சில பேர் அப்செட் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் அது ஒரு பெரிய விஷயமாக்கி, அது ஒரு இன்னும் பெரியதாக்கி இது பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது? வாடகைக்குன்னு வந்துட்டால் நம்ம எல்லாத்தையுமே அனுசரித்து தான் போக வேண்டியதாக இருக்குது.